சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 173வது படத்தை சுற்றி கடந்த சில வாரங்களாக திரையுலகில் பெரிய அளவில் பேச்சு நடந்து வருகிறது. குறிப்பாக கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் ரஜினியை வைத்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கப் போவதாக ஆரம்பத்திலிருந்தே வலுவான செய்தி பரவியது. இரு ஜாம்பவான்கள் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றுவார்கள் என்ற தகவல் ரசிகர்களை மிகுந்த உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இந்த படத்தின் இயக்குநராக சுந்தர் சி இருப்பார் என்று முதலாவது தகவல் வெளியானதும் இணையம் முழுவதும் அந்த செய்தி வேகமாக பரவியது. வணிக ரீதியாக வெற்றி கொடுக்கும் இயக்குனர் என்பதால் ரஜினி சுந்தர் சி கூட்டணி எப்படி இருக்கும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு உருவானது. அதன்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் வெளியானது. ஆனால் எதிர்பாராத முறையில் சில நாட்களுக்கு முன்பு சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அவர் ஏன் விலகினார், என்ன காரணம் என்பதற்கான தெளிவான விளக்கம் இதுவரை எந்த தரப்பிலிருந்தும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த மாற்றம் குறித்து பல்வேறு யூகங்கள் திரையுலகில் உலாவி வருகின்றன. சுந்தர் சி விலகியதன் பின்பு அடுத்த இயக்குனர் யார் என்ற முக்கியமான கேள்வி மீண்டும் படக்குழுவை சுற்றி பெரிதாக எழுந்தது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வராததால் ரஜினியின் அடுத்த படத்தை பற்றி ரசிகர்களும் அடுத்த படைப்பை பற்றி ரசிகர்களும் சினிமா உலகமும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு கருப்பு பட இயக்குனர் RJ பாலாஜி ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொல்ல இருப்பதாக செய்திகள் வந்தன. மேலும் அது விஜய்க்காக அவர் எழுதிய கதை என்றும் தகவல்கள் வந்தன. ஆனால் தற்போது 2 இயக்குனர்கள் ரஜினியை நேரில் சந்தித்ததாக புதிய அப்டேட்கள் வெளியாகியுள்ளன. தமிழ் சினிமாவில் தனித்துவமான பாணியில் கவனம் ஈர்த்த பார்க்கிங் படம் மூலம் அனைவரையும் அதிர வைத்து தேசிய விருது பெற்ற ராம்குமார் பாலகிருஷ்ணன் சமீபத்தில் ரஜினியை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதேபோல விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகி விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்ற மகாராஜா படத்தை இயக்கிய நிதிலன் சாமிநாதனும் ரஜினியுடன் சந்திப்பு நடந்துவிட்டதாக தகவல்கள் வலம் வருகின்றன. இருவரும் தனித்துவமான கதைக்களத்திற்கும் தீவிரமான திரைக்காட்சிகளுக்கும் பெயர் பெற்றவர்கள் என்பதால் ரஜினியின் அடுத்த படம் வேறுபட்ட ஸ்டைலில் உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரித்துள்ளது. ஆனால் இதுவரை இந்த சந்திப்புகள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியிடப்படவில்லை. ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பும் ரஜினிகாந்தின் குழுவும் முழுமையாக மௌனமாக இருப்பதால் இவை அனைத்தும் தற்போது ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரி பஸ் என்ற நிலையில் மட்டுமே இருக்கின்றன. இதன் மூலம் ரஜினியின் அடுத்த படத்தை யார் இயக்கப் போகிறார், அவர் எந்த வகை கதையை தேர்வு செய்கிறார், படம் எப்போது ஆரம்பம் போன்ற பல கேள்விகளுக்கு இன்னும் முடிவு வராத நிலை தொடர்கிறது. ரஜினி தற்போது தனது அடுத்த படத்திற்கான கதையை மிகவும் கவனமாக தேர்வு செய்து வருகிறார் என்று நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் ரஜினியின் பிறந்த நாள் டிசம்பர் 12 அடுத்த பெரிய தேதியாக ரசிகர்களும் திரையுலகம் காத்திருக்கின்றன. அந்த நாளில் இந்த புதிய படத்திற்கான இயக்குனரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக போகிறது என்ற தகவல் வலுவாக பரவி வருகிறது. ராஜ்கமல் என்ற பெரிய நிறுவனம் தயாரிப்பில் உள்ளதால் அறிவிப்பும் பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் சூப்பர் ஸ்டாரின் அடுத்த படம் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. சுந்தர் சி விலகிய நிலைமை, புதிய இயக்குனர் சந்திப்புகள், ரஜினி பிறந்தநாள் அறிவிப்புக்கான எதிர்பார்ப்பு இவை அனைத்தும் சேர்ந்ததால் இந்த படம் பற்றிய காத்திருப்பு ரசிகர்களிடம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.